ஹாய் ஆல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாங்களா. ஸோ முதல்ல கொஞ்சமாக கோவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கோவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே ஆயிலில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் 2 டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி அதோட பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ அதை எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச கோவக்காயை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுலாங்க. இப்போ இது கூட ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கைப்பொடி வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக எள்ளு அண்ட் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லிட் மூடி 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக அது மேலே வெல்லமும் அப்புறமா ட்ரை மேத்தி லீவ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர்வான கோவக்காய் கிரேவி ரெடி.